ஹாய் மக்களே, வெல்கம் டு தி கிச்சன். பொட்டேட்டோ கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 4 தக்காளி கட் பண்ணது, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 5 பூண்டு, எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ பட்டை வத்தல் சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இப்போது கடாயில் 6 ஸ்பூன் வர மாதிரி கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. உருளைக்கிழங்க ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இதை எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அதே எண்ணெயில் பெரிய வெங்காயம் கட் பண்ணது, அதுவும் நல்லா வதங்கட்டும். அது கூட நம்ம பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் மேலே வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, ஆப்பம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.